அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடல் என்ற தலைப்பிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கைபேசி வரவானது, எதிர்காலம் இரவானது, இது பெண் பிள்ளைக்கும் பொருந்தும் என்பது என் தாழ்மையான கருத்து. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே, எது வாழ்வு புரிந்திடு, வருங்காலம் அறிந்திடு. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே, எது வாழ்வு புரிந்திடு, வருங்காலம் அறிந்திடு. உன் வாழ்வு வளம் பெற பெற்றவர் படும் பாடு பெரிதென உணர்ந்திடு, அவரின் பேரன்பை புரிந்திடு. உன் வாழ்வு வளம் பெற பெற்றவர் படும் பாடு பெரிதென உணர்ந்திடு, அவரின் பேரன்பை புரிந்திடு. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே, எது வாழ்வு புரிந்திடு, வருங்காலம் அறிந்திடு. உன் சிந்தனை வளர்ந்திட, நீ சிறப்பாக வாழ்ந்திட, கைபேசி கருவியை நீ பார்ப்பதை மறந்திடு. காரணம் பல உண்டு என்பதை உன்னாலே, காரணம் பல உண்டு என்பதை உன்னாலே நீ உணர்ந்திடு. தனிமைக்கு விருந்து என்று எண்ணாதே, தனிமைக்கு விருந்தென்று எண்ணாதே. உடல் நலம் கெட்டு மருந்து வாங்க நீ செல்லாதே. தனிமைக்கு விருந்தென்று எண்ணாதே, உன் உடல் நலம் கெட்டு மருந்து வாங்க நீ செல்லாதே. உன் எதிர்கால கனவு வாழ்க்கை பள்ளத்தில் நீயே தள்ளாதே. வள்ளுவன் வார்த்தை வாழ்க்கை பாடம் என்ற எண்ணத்தை என்றும் மறவாதே. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே, எது வாழ்வு புரிந்திடு, வருங்காலம் அறிந்திடு. எது வாழ்வு புரிந்திடு, வருங்காலம் அறிந்திடு. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே. சிவிராமன் சிறப்பு பெற்றார், காமராசர் பொறுப்பு பெற்றார். அறிவியல் மேதை ஆனதாலே அகிலம் போற்றும் மனிதரானார். கற்றவர் மேதை கல்லாதார் பேதை என்ற எண்ணம் அன்று இல்லை. ஆணவம் என்ற சொல்லுக்கு அங்கே அடைக்கலம் இல்லை, அடைக்கலம் இல்லை. ஆணவம் என்ற சொல்லுக்கு அங்கே அடைக்கலம் இல்லை, அடைக்கலம் இல்லை. இளைஞரே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே, எது வாழ்வு அறிந்திடு, வருங்காலம் புரிந்திடு. எது வாழ்வு அறிந்திடு, வருங்காலம் புரிந்திடு. இளைஞனே இளைஞனே இங்கு எதிர்கால அறிஞனே.